ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நல்லா டேஸ்டியான பொட்டேட்டோ நக்கெட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் தான் இதை வேக வைக்க போகிறேன். இதில் நம்ம ஒரு 200 ml அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு மேலே இந்த ஸ்டீமரில் நம்ம உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த ரைஸ் குக்கரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்டீம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் பார்த்திங்க அப்படின்னா அகாரோ பிராண்டில் இருந்து தான். இதோட கெப்பாசிட்டி 5 லிட்டர். இந்த ரைஸ் குக்கரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உருளைக்கிழங்கு வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைக்க வேண்டிய பொருட்களெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பிளெண்டரில் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் இது கூட பாதி அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சீஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நைஸாக அரைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, கொரப்பாக அரைச்சா போதும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 5 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களோட கைகளை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி இது நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு வரும். சப்போஸ் உங்களோட உருளைக்கிழங்குல கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்த பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம இதை ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் ஷேப் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நான் எல்லாத்தையும் அந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இது நம்ம நல்லா தின்னான பேட்டராக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நம்ம ரொம்ப நல்லா தின்னான பேட்டர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நக்கெட்ஸை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு மிக்சர் எடுத்துக்கலாம். நான் இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த நக்கெட்ஸை இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு கலந்து வச்சுருக்க பேட்டரில் போட்டு எடுத்துகிட்டு இதை பிரெட் க்ரம்ஸ்லாம் நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் பரட்டி எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம இதை பொரிக்கிறதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு நமக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகலை அப்படின்னா நமக்கு இது அதிகமான எண்ணெயை குடிச்சிரும். அதனால எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த நக்கெட்ஸை ஒன்றா இதில் சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு சீக்கிரமாகவே அவுட் சைடு ப்ரௌன் கலராக மாறிடும். அதனால் எண்ணெயை நல்லா காயிற அளவுக்கு மட்டும் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இதை நல்லா திருப்பி போட்டு எல்லா சைடும் நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். இது இந்த மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு இதை எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிறிஸ்பியான பொட்டேட்டோ நக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.